அச்சிலுவாடாதனால எங்கள் சத்துருக்களிடம் எங்களை ரட்சித்தள்ளும். எங்கள் சரேசா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்தம் நமஸ்காரம் உண்டாகிறது. செப்டம்பர் 27 புனித வின்சென்ட் தே பவுல். இவருடைய பெற்றோர் ஏழைகள். பிரான்சிஸ்கன் குருக்களிடம் இவர் கல்வி பயின்று 4 ஆண்டுகளில் மிக தேர்ச்சி பெற்றார். தம் மக்களுக்கு கல்வி கற்பிக்க ஒரு பணக்காரர் இவரை தேர்ந்தெடுத்தார். வேத சாஸ்திரம் கற்று குரு பட்டம் பெற்றார். அன்பே இவரது பிரதான புண்ணியம். ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி பணக்கார பெண்களிடம் சமூக உணர்ச்சியை தூண்டி எழுப்பினார். ஆப்பிரிக்காவில் இருந்த 30,000 கிறிஸ்தவ அடிமைகளுக்கு ஆன்ம சேவை செய்ய தன் சபை குருக்களையும் சகோதரிகளையும் அனுப்பினார். வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடவுளோடு ஒன்றித்திருப்பார். September 27th, Saturday, today church remembers Vincent de Paul. Today's Gospel, all is vanity, Ecclesiasticus chapter 12, verse 8. As he started his book, so he ends his book, declaring, all is vanity. For the preacher, vanity is a sense of uselessness, because all our striving finally ends in emptiness. We know that in Christ we are called to be the light of the world, because He is the light, and anyone who follows Him will not walk in darkness. In fact, Christ makes His promises to us. You will be where I am, and Christ is risen from the dead. Hallelujah. புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். எல்லாம் வல்ல பரமதந்தையே, அன்பு மகளாம் புனித கன்னிமரியை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்ததுல திருவுளமானீரே. அந்த ஆரோக்கிய அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசையால் நிரப்பியலும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, நீர் சிலுவையில் தொங்கிய போது தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தீர். அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவள் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர்வதியும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்தினியாகிய கன்னிமரியாலை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை தூய அன்பினால் நிரப்பியலும். அமலோபக கன்னியே, அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, எல்லாம் வல்லமை மிக்கவர் உமக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார் என்பது முற்றும் உண்மையே. வல்லமை மிக்க உமது மன்றாட்டினால் எங்களை காத்தலும். திரு அருளால் இறை இயேசுவோடு ஒன்றித்தது போல் நாங்களும் திருவருட்சாதனங்களின் வழியாக அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. இறைமகனை எங்கள் மீட்பராக ஈண்டெடுத்த எங்கள் தாயே, உலகமே கொள்ள முடியாதவரை உமது திரு வயிற்றில் தாங்கினீர். உயிர்களுக்கெல்லாம் உணவு ஊட்டுகிறவருக்கு நீர் உணவு ஊட்டி வளர்த்தீர். எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையாள் என்று வாழ்த்துகின்றன. அன்பு திருமகனாம் இயேசுவை இகவாழ்வில் அன்பு செய்து நாங்கள் அனைவரும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தின் முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமீன். பாடல் எண் 1.
நாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். வென்றவன் அகிலத்தை வென்றவனாவான், இது உண்மை. ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவனாவான், இது உண்மை. நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைத்தால் 1000 வரும் நன்மை. நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தால் 1000 வரும் நன்மை. 1000 வரும் நன்மை. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். தழும்பேற பொய்யுரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். தழும்பேற பொய்யுரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். சீனன்றி மறப்பதும் நட்பை பகைப்பதும் பாவத்தின் சுமையாகும். சீனன்றி மறப்பதும் நட்பை பகைப்பதும் பாவத்தின் சுமையாகும், பாவத்தின் சுமையாகும். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். The Son of Man is to be delivered into the hands of men. லூக்கா 9:44. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, there can be no share in God's glory without the cross. சிலுவையின்றி மகிமை இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு கூறுவதை கேளுங்கள் என்று அருமையாக பாடல் பாடினோம். அதில் அந்த 3 அடிகளிலும் என்ன கூறுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது 3வது அடியிலே பாருங்கள், நான் தழும்பேற பொய்யுரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். நாவில் வடுவர வரைக்கும் பொய், எதை பார்த்தாலும் பொய் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்க வழக்கம் பழைய திரைப்படங்களில் எல்லாம் அதிகமான தத்துவ கருத்துக்கள் வெளிப்படும். அப்படி ஒரு பழைய திரைப்படத்தில் ஏன் கடவுள் இந்த நாக்குக்கு ஒரு ஜெயில் போல பல்லுக்கடையில் வச்சு வாயை மூட வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டப்ப எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்பாராம், உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு. என்எஸ் கிருஷ்ணன் பதில் சொல்வார், கோடாரி, கத்தி, ஈட்டி, வாள் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுவெல்லாம் இல்லை. அப்புறம் எம்ஜிஆரே பதில் சொல்லுவார், நிலைகெட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்கு, நிலைகெட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்கு பயங்கரமான ஆயுதம். அதுதான் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாக்கு என்பது எவ்வளவு தூரம் பொய்யுரைக்கக்கூடும், சமுதாயத்தை வழி கோணச் செய்யும், பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடும். இவர்களெல்லாம் நயவஞ்சவர்கள், நிலைகெட்டு போன மனிதர்கள். ஆகவே மாசறு பொன்மனம் படைத்தவன் உலகில் முழு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் நிலைகெட்டு போய் எந்த நிலையில் நான் இருக்க வேண்டுமோ அந்த நிலையை விடுத்து நயவஞ்சகர்களாக இந்த வார்த்தைகளினாலே பிறரை தாக்குகின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களுடைய நற்பெயர், அவர்களுடைய பலவிதமான காரியங்கள், இவைகளை கேடு விளைவிக்கின்றவர்கள் நிறைய பேர் உண்டு. எப்பொழுது அதை இனம் காணுகின்றோமோ, அதை ஒதுக்கி தள்ளுகின்றோமோ அல்லது அதற்கு எதிர்ப்பு கூறுகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் நன்மைக்கு துணை போகிறவர்களாக இருக்கிறோம். பயந்து கொண்டு வாளாயிருத்தல் அல்ல, எனக்கென்ன என்று அல்ல, இது சரியல்ல என்று இடித்து கூறக்கூடிய நல்லவர்கள் ஒன்று சேர வேண்டும். அது இயேசு செய்தார், ஸ்நாபக அருளப்பர் செய்தார், புனிதர்கள் செய்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைய புனிதர் செயின்ட் வின்சென்ட் தி பால், இவர் ஏழைகளுக்காக வாழ்ந்து காட்டியவர். நல்லவர்களை ஒன்றிணைத்து நல்லவைகளை செய்து ஏழைகளுக்கும் துன்புறுவோர்களுக்கும் உதவ செய்தார். ஆகவே துன்புறும் ஊழியன் இயேசு பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை மதிக்கவில்லை. நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். ஏசாயா 53:2-12 வரை இயேசுவினுடைய வாழ்வை படம் பிடித்தது போல சொல்லப்படுவதை நாம் படிக்கின்றோம். இவ்வாறு இயேசு நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக வாழ்ந்த பொழுது துன்புறும் ஊழியனாக இருந்தார். இதை உணர்ந்து பார்க்கவே சென்ட் அகஸ்டின் அவர்கள் கூறுவார், இட்
took me so long to love you, O God. உம்மை அன்பு செய்ய இத்தனை ஆண்டுகள் ஆனதுவோ இறைவா. ஆகவே நல்லவைகளை புரிந்து கொள்ள தாமதமாகும் நாட்களாகும். ஏனென்றால் நன்மை உண்மை எப்பொழுதும் மறைந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மை தெளிவாகும். இல்லை என்றால் உண்மையா, அது என்ன, மனசாட்சியா, அதை பாக்கெட்டில் போடு என்று இருக்கின்ற நிலைகட்ட மனிதர்கள். அன்றும் சரி இன்றும் சரி. அன்று பிலாத்து கேட்டான், உண்மையா, அது என்ன என்று. உண்மையினுடைய சுரூபம் தன் முன்னால் நிற்க அதை அவர் மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பார்த்தே உண்மையா அது என்ன, இன்றும் உண்மையா அது என்ன என்று கேட்கின்ற நிலையில் நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய பிரதம மந்திரி கிளீன் வீக் என்று சொல்லி வாழ்க்கை தராதரமும் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணப்போக்குகளும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்வேகத்தை தொடங்கியிருக்கிறார். எனவே இத்தகைய பின்னணியில் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, by your cross you have redeemed the world and revealed your glory and triumph over sin and death. May I never fail to see your glory and victory in the cross. Help me to conform my life to your will and to follow in your way of love and holiness. ஆண்டவராகிய இயேசுவே, உம் திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்து பாவத்தின் மீதும் சாவின் மீதும் உமது வெற்றியை வெளிப்படுத்தினீரே. சிலுவையில் நீர் அடைந்த வெற்றியையும் மகிமையையும் நான் மறவாதிருப்பேனாக. என் வாழ்வை உம் திருச்சித்தத்திற்கு அன்பிற்கும் புனிதத்திற்கும் ஏற்புடையதாக்கும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நீர் வாழ்ந்து காட்டிய விதத்தில் நாங்களும் உண்மைக்கு சான்று பகரவும் நல்லவைகளை எடுத்துரைக்கவும் நல்ல செய்தியை பிறருக்கு எடுத்துரைக்கின்ற பணியில் நாங்கள் செயல்படுத்தவும் உதவவும் செய்தருளும். எங்கள் வாழ்வின் முதலாவது பணியாக பிறருக்கு நன்மை செய்கின்ற பணியிலே எவ்வாறு நீர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றீரோ அதே போன்று நாங்களும் எங்கள் சொல் செயல் சிந்தனையாலே நன்மைத்தனத்தை மிளிரச் செய்யவும் நன்மைத்தனத்தை வளரச் செய்யவும் நன்மைத்தனத்தை கூட்டிச் சேர்க்கவும் உதவியருளும். இதனால் நன்மைத்தனம் தீயவைகளை விட அதிகமாக வளர தீயவைகளை குறைத்து நன்மைகளை வளரச் செய்து அந்த இறையரசின் விழுமியங்களை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தெம்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தந்தருளும். எங்களுக்காக மட்டும் அல்லாமல் இந்த வல்லமையான நேரத்தில் உம்மிடம் பரிந்து பேச செபித்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இன்று தங்களுடைய தேவைகளுக்காக தொடர் தேவைகளுக்காக செபிக்கின்ற மக்களை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவருடைய தேவைகளை சந்தித்தருளும், அவருடைய வேண்டுதல்களை ஏற்றருளும். உம்மை தொட்டு ஜெபிக்கின்ற நம்பிக்கை அவர்களுள் செயலாற்றுவதாக. தீமை தீங்கு தீவினை பில்லி சூனியம் அனைத்தும் அகல்வதாக. இந்த பிடிகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தருளும். இன்னும் சிறப்பாக நிலைகெட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்கினால் ஏற்படுகின்ற பாதகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட சமூகம், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இவைகளை நீர் பாதுகாத்தருளும். அந்த நிலைகெட்டவர்களுடைய தோழமையை அகற்ற அந்த துணைகட்ட நிலைவர்களுக்கு துணை போகாமல் நன்மைக்கு துணை போகக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா,
காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு அருமானத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறையேசுவில் அன்பாண்டவர்களே, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் வாரம்,
இன்று புனித வின்சென்ட் de பால் என்ற புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இந்த புனிதர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர், ஏழைகளுக்காக உதவியவர். அவருடைய பெயரால் உலகமெங்கும் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையில் இந்த வின்சென்ட் de பால் சபை என்ற நிறுவனம் இருப்பது பாராட்டத் தகுந்தது, ஏற்புடைத்து நம்முடைய பங்கிலும் உள்ளது. ஆகவே திருப்பலியின் முடிவில் ஆலய வாசலில் வைக்கப்பட்டிருக்கின்ற புனித வின்சென்ட் de பால் சுரூபத்தின் முன்னால் நின்று செபமும் அந்த சுரூபத்தை மந்திரித்தலும் நடைபெறும். இத்திருப்பலியை தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ருஸ் ஜெயதுராம், ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அஜிரூபசாமி குடும்பம், அல்ஃபோன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம் இவர்களுக்காகவும் பிறந்த நாள் நன்றியாக பிரான்சிஸ் கெவின் திருச்சி, நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜெயராஜ் ஓல்டு பல்லாவரம், சலோமி கடலூர், ஆரோக்கியராஜா அகரம், செல்வி சென்னை, நன்றியாக ஜான் வின்சென்ட் கயன் ஏஞ்சல் விமலா, நன்றியாக குடும்ப சமாதானம் கலாவதி குடும்பம், நன்றியாக சென்ட் வின்சென்ட் de பால் சபையினர் அரியாங்குப்பம் வளர்ச்சிக்காகவும், நன்றியாகவும் நன்கு படிக்க உடல் உள்ள நலனுக்காக ஏஞ்சல் கண்மணி செபிக்கின்ற பெற்றோர் ஜான் சிராணி ஆஸ்திரேலியா. காலையில் தொலைபேசியிலே நேற்றும் இன்றும் திருப்பலி வரவில்லை என்று விசாரித்தார்கள். நாங்கள் திருப்பலி செபிக்கின்றோம். இங்கு இந்த இன்டர்நெட் மஷின் ஒன்று கோளாறு என்று சரி செய்யப்படும் என்று அறிவித்தோம். இருப்பினும் அவருக்காக செபிக்கின்றோம். தீ ஆவிடமிருந்து விடுதலை, நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்தியான் லெபோ, ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டி நிர்மலா ராணி, வீடு காலி செய்ய வேண்டி கருத்துக்கள் நிறைவேற டொமினிக் மாரி ரெஜினா, கருத்துக்கள் நிறைவேற ரஜினிகாந்தன் சரண்யா, கால்வலி தீர கட்டுக்கள் தீர ஸ்டெஃபானி பிரான்ஸ், உடல் நலன் வேண்டி மரியாம் பிள்ளை அல்ஃபோன்ஸ் செசிலியா லண்டன், மரி செசிலின் அந்தோனிக் தங்க அம்மா நாகர்கோவில், பிரேமகுமாரி, ஆண்மையிலை பாற்றிக்காக ஷபியே மரி மாதுரி, மதுரமா, ஜெயரட்சகன் தெரேஸ் மேரி, ஆண்டனிசாமி, தெரேசா பாபி ரிச்சர்ட் இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. தந்தையே இறைவா, ஏழைகளுக்கு பணிபுரியவும் நல்ல மறைப்பணியாளர்களை உருவாக்கவும் அடியாராகிய புனித வின்சென்ட்டுக்கு அப்போஸ்தலருக்குரிய அன்பையும் ஆற்றலையும் அளித்தீர். நாங்களும் அதே ஆர்வமும் அன்பும் நிறைந்தவர்களாய் ஏழைகளின் தேவைகளை அறிவதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் ஈடுபாடு கொண்டிருக்கச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தந்த உயிரை அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 9 முதல் 12 வரை மற்றும் 8. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள்.
ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமை பருவமும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்தில் நினை. அதாவது கதிரவன் பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டுக்காவலர் நடுங்கிக் கொள்ள வலியோர் தளர்வு முன்னும், அறப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பல கனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளா வண்ணம் கதவுகள் அடித்து கொள்ள சிட்டுக்குருவின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டைக்கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நிறுத்தி திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்கி கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணில் இன்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்ப முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்ப முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம். தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் புகழிடம்.
ஒளிர செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9, திருவசனங்கள் 43 45 வரை. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமல் இறைவனாகிய தந்தை கேட்டதாக முடிச்சுவீங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, புனித வின்சென்ட் தாம் நிறைவேற்றிய திருப்பலிக்கேற்ப உம் திருமகனாகிய இயேசுவில் நிலைத்திருந்து ஏழை எளியோரில் அவரை கண்டு பணியாற்ற அருள் கூர்ந்தீர். நாங்களும் இக்காணிக்கைகளோடு எங்களை உம்முடைய அன்பின் வாழ்விற்கும் பிறர் நல சேவைக்கும் அர்ப்பணிக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் புண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், குருமரபினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு ஒன்றாயிருந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் வின்சென்ட் de பால் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனோகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்துடன் சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும்
இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால்
என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்று மாலை பங்கு தந்தையின் இல்லத்தில் நம் ஆலயத்தின் நிர்வாக குழு கூட்டம் மிக மிக கண்ணியமாக நடைபெற்றது, பாராட்டத்தக்கது. கடந்த கால அனுபவங்களிலே பங்கு பேரவை கூட்டம் ஒரே கூச்சல், சந்தடி, சண்டை, சச்சரவு, பங்கு தந்தை ஒரு கட்சி எதிர்கட்சி என்று நடந்த நிலை எல்லோருக்கும் தெரியும். பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு கண்ணியம், ஒரு சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுது ஆரம்ப கட்டமாக இவைகள் நடந்து வருகின்றன. ஆகவே நேற்றைய கூட்டத்தில் நம்முடைய ஆலயத்தினுடைய கடந்த நிதி ஆண்டின் ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மேற்றாசனத்துக்கு அனுப்பி அங்கிருந்து ஆடிட் தணிக்கை செய்யப்பட்டு வந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ரிசீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அவர்களுக்கு காட்டப்பட்டது, படிக்கப்பட்டது. திருவிழாவின் வரவு செலவு கணக்குகள், நானாவிதமான வரவு, பல வகைகளிலே பொது உண்டியல், தனிப்பட்ட உண்டியல், உபயங்கள், நன்கொடைகள், விலாவாரியாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பெறப்பட்ட நன்கொடைகள். இதில் சில பகுதியிலிருந்து யாரும் முன் வரவும் இல்லை, நன்கொடையும் செலுத்தப்படவில்லை. அருள்மழை வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது அப்படியே நிலுவையாக இருக்கும், எம்டியாக இருக்கும் என்றால் அந்த பகுதியில் யாரும் தரவில்லை, யாரும் முன் வரவும் இல்லை என்று நம்பர் போட்டு பக்கத்தில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டால் அந்த பகுதியிலேருந்து யாரும் வரல. ஆனால் ஏறொருவர் முன் வந்து அந்த பணியை ஏற்று செய்தார். அவர் வழியாக வந்த வரவு என்ன என்பதும் கொடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது இதில் யார் ஒத்துழைத்தார்கள், யார் ஒத்துழைக்கவில்லை என்பது தெளிவு. அடுத்து எல்லா விதமான செலவுகளும், அந்த செலவுகள் நீங்க வரவிலிருந்து கழிக்கும் பொழுது ஏறக்குறைய 4 லட்சத்தை தாண்டும். இதில் நாம் பேராயருக்காக, பேராயருடைய விண்ணப்பத்திற்கு இணங்கி நம்முடைய மேற்றாசனத்துக்கு இந்த காஷ்மீர் வெள்ளத்திற்காக ஏறக்குறைய அன்றைய உண்டியல் எடுத்ததையும் கொடுத்ததினால் எஞ்சி இருப்பது 3,80,000. இந்த சேமிப்பு ஆக மிக மிக ஒரு நல்ல வகையிலே நிர்வாகம் செய்யப்பட்டு வேண்டாத செலவுகளை தவிர்த்து இவைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். எனவே உடனடியாக நம் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு நீண்ட ஷெட் கட்டப்படுவதற்கு நாம் முடிவெடுத்திருக்கிறோம் நிர்வாக குழுவோடு சேர்ந்து. இவைகளெல்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகள். இப்படிப்பட்ட பணிகள் தொடர வேண்டும், ஆக்கப்பூர்வமான பணிகள். அத்துடன் ஆன்மீக பணிகளும் அவ்வப்பொழுது நான் சொல்லி வருகின்றேன். தயாரிப்பின் பணிகள். நாளைய தினம் மாலை திருப்பலிக்கு பிறகு கொருக்கமேட்டிலே ஒரு ஆன்மீக தயாரிப்பாக சகோதரர் பீட்டர் பால் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பை கொடுப்பார்கள் என்பதும், ஏற்கனவே வருகின்ற 325ஆம் ஆண்டு திருவிழாவுக்கான 2 டார்கெட் குரூப்ஸ் ஏற்கனவே நாம் நியமித்திருக்கிறோம். ஒன்று இந்த டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 வரும். ஆகவே அனைத்து ஆசிரியர்களையும், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து அவர்களை உருவாக்கி அந்த தினத்திலே ஒரு சிறப்பு விழாவாக நாம் கொண்டாடுவோம். கொடியேற்றத்திற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. எனவே அதற்கு பொறுப்பாக நேற்று திரு பர்னபாஸ் அவர்கள் சென்ட் ஜான் பால் கல்லூரியிலே
பேராசிரியராக இருப்பவர் என்னை சந்திக்க வந்த பொழுது அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்து ஏற்கனவே நான் பல ஆசிரியர்களுடைய தகவல்களை திரட்டி இருக்கின்றேன். பல பங்குகளிலே நெல்லித்தோப்பு, பேராலயம், பசிலிக்கா, இங்கேயும் அந்த ஆசிரியர்களுடைய அந்த டேட்டாவை வைத்து இன்னும் சேகரித்து அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து கூட்டி என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வருட தயாரிப்பு ஆசிரியர்களுக்கு. சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை மரியாயின் சேனை செனாத்தூஸ் வழியாக அனைத்து மரியாயின் சேனைகள், மேட்ராசனத்தில் இருப்பவைகள் மட்டுமல்ல, இந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மேட்ராசனத்தில் இருக்கக்கூடிய மரியாயின் சேனையும் இந்த செனாத்தூஸ் கீழ் வரும். ஆகவே அவர்களுக்கு அந்த 2வது சனிக்கிழமையை கொடுத்து தயாரிக்க சொல்லியிருக்கிறோம். அடுத்து வின்சென்ட் தே பாலும் இன்னும் ஆவணம் செய்யப்படும், அவர்களுக்கு ஒரு நாளாக. இவைகளெல்லாம் நம் பங்கு மட்டும் அல்ல, நம்மோடு சேர்ந்து இவர்களையும் இணைத்து செயல்படக்கூடிய வகையில் இடம்பெறும். உச்சகட்டத்தினுடைய இறுதி தாக்கமும் ஏற்கனவே தயாராக இருக்கிறது. அது நேரம் வரும் பொழுது அறிவிக்கப்படும். இவ்வாறு ஆன்மீக தயாரிப்பு, ஆக்கப்பூர்வமான தயாரிப்பு, ஆலயத்தை புனரமைக்கும் பணியாக வெள்ளை அடித்தல், மராமத்து செய்தல், இந்த வழிவகைகளை அமைத்தல். ஏற்கனவே வந்த பொழுதே பல திட்டங்கள் வைத்திருந்தேன். அந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டவையாக இருந்தன. உதாரணமாக தோப்பிலே ஒரு கேட் வைத்து அது வெளியே செல்வதற்கான வழி, அவுட், திருவிழா சமயங்களில் பேருந்துகளோ அல்லது கனரக வாகனங்கள் ஆலயத்துக்குள் வந்தாலோ போடப்படுகின்ற இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோன்ஸ் போடுவதாக இருந்தால், இந்த ஜான் பால் மண்டபத்துக்கு அருகில் போட்டிருக்கிறோம் அல்லவா, அதை போல சுற்றி போடப்படும் பொழுது கனரக வாகனங்கள் உள்ளே வந்தால் அவைகள் அமுங்கிவிடும். எனவே அதற்கு மாற்று போக்குவரத்து வேண்டும் என்று அங்கே கேட் போடப்பட்டது. கேட் போடப்பட்ட பொழுதே அங்கிருக்கிற மக்களை தூண்டிவிட்டு எதிர்ப்பு என்னிடம் வந்தது. அவளை எல்லாம் விதியை மதியால் வெல்லலாம் என்பதை போல அவங்களுக்கே அந்த அம்பை திருப்பி விட்டேன். எங்களுடைய எல்லையில் கழிவு நீர் வருகிறது, எங்களுடைய மதில் சுவற்றிலே வீடு கட்டியிருக்கிறீர்கள், நான் புகார் செய்தேன் என்றால் இடிக்க வேண்டிய நேர்ப்படும் என்னதும் பேசாமல் போயிட்டாங்க. உங்கள் ஆளுங்க தான் வந்து சொன்னாங்க, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டும் போயிட்டாங்க. இப்படித்தான் நான் ஆராதனை சொன்னேன் அல்லவா, நிலைகட்ட நயவஞ்சகர்களின் நாக்கு, எச்சரிக்கையாக இருப்போம். இனிமேல் அதை இனம் கண்டுகொள்ளுங்கள். சத்தம் போட்டால் அது நிலைகட்ட நயவஞ்சகர்களின் நாக்கு என்பதை தெளிவாக தத்துவத்தின் வழியாக உணர்வோம். இவ்வாறு இருக்கும் பொழுது 3 வகை பாதைகள், பங்கு தந்தையின் இல்லத்திலிருந்து 1, இந்த மண்டபத்திலிருந்து 2, கல்லறை தோட்டத்திற்கு நேராக ஒரு செல்லுகின்ற பாதைகள், அங்கே தோப்பில் ஒரு பாதை அமைக்கப்பட்டு அது வெளியே செல்லக்கூடிய பாதையாக அமையும். இவைகளெல்லாம் ஒரு நீண்டகால திட்டமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அவைகளெல்லாம் கடந்த காலத்தில் எது செய்தாலும் தவறு, எது செய்தாலும் தப்பு, எது செய்தாலும் நோட்டம் என்பதினால் கிடப்பில் போடப்பட்டது. இப்பொழுது நிலவரம் அப்படி இல்லை, மாறுகின்ற காலம் வந்துவிட்டது. ஆகவே அந்த மாற்றத்தை கணக்கில் வைத்து நல்லவைகளை செய்வோம், ஆக்கப்பூர்வமானவைகளை செய்வோம். இப்படிப்பட்ட நிலைகட்ட நயவஞ்சர்களின் நாக்கை புரிந்து கொண்டோம் என்றால் தீமை இனி தலை தூக்காது என்பது திண்ணம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசி பெறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய இரக்கத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவர்களாக மக்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து கொள்வார்களாக. பசியற்றவருக்கு அவர் நிறைவளித்தார், பட்டினி கிடந்தவரை நன்மையால் நிரப்பினார். இப்படிப்பட்ட இரக்க செயல்களை நாங்களும் செய்ய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி முடிந்த பிறகு நாம் பவனியாக பாடல் பாடிக்கொண்டு ஆலய முகப்புக்கு செல்வோம். வின்சென்ட் தே பால் சிறுவம் அங்கே மந்திரிக்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் மகிழ்வோம். அனைவரும் தாயுமே தாயுமே உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாமல் அன்பு தேவனாகிய ஆண்டவரே, இன்று புனித வின்சென்ட் பால் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர் ஏழைகளுக்காக செய்த உதவியானது அங்கீகரிக்கப்பட்டு உலகமெங்கும் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த புனிதர் பெயரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் சபையானது ஏழைகளை முன்வைத்து அவர்களுக்காக மக்களிடம் உதவியை கேட்டு இந்த ஏழை மக்களுக்கு பல வகைகளிலே உதவி செய்து வருகின்ற இந்த சேவையை ஆசீர்வதித்திரளும். இதில் பங்கு பெறுகின்ற நபர்களுக்கு வேண்டிய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நற்சுகத்தையும் தந்தரலும். இதனால் நாங்கள் எங்களுக்காக மட்டும் அல்லாமல் ஏழைகளையும் கண்ணோக்கி வாழுகின்ற நிலையிலே பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு தந்தரலும். இந்த நாளிலே எங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய வின்சென்ட் பால் சபையினர் செய்த சேவைகளை பாராட்டுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். பாண்டிச்சேரியில் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரியை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்ற கிராமங்களுக்கு சென்று ஏழைகளுக்கு உணவும் உடையும் பல வகையான உதவிகளும் செய்து வருகின்றார்கள். இதற்கு உதவுகின்ற நல்மனம் படைத்த உபகாரிகள் நம்முடைய அறிவிப்பை கேட்டு நம் பங்கு மக்கள் மட்டுமல்ல, இந்த அறிவிப்பை கேட்டு வெளி ஊர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த உதவி செய்தவர்களையும் இந்த தினத்தில் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம், நன்றி கூறுகின்றோம். இன்னும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்திரளும். இவ்வாறு நாங்கள் பல நற்பணிகளை செய்வதற்கு எங்களை ஊக்குவிப்பீராக. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம்மையும் உதவி செய்வர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுவனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரம் கடவுது.
சுதன் பரிசுத்த பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.